பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். வீட்டுக்கு போன ராதிகா கிட்ட கமலா சொல்கிறாங்க, ராதிகா இப்படியே இங்கேயே கோபி மாப்பிள்ளையை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தா எதுவும் சரிப்பட்டு வராது. அடிக்கடி மாப்பிள்ளையை போய் பாரு. கோபி மாப்பிள்ளையோட மனசை மாற்றி நீ தான் அவரை இங்கே கூட்டிகிட்டு வரணும். இங்கே ஈஸ்வரி அம்மா நினைக்கிற மாதிரியே கோபி மாப்பிள்ளை அங்கே இருந்து பாக்கியா சமைச்சு கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டு தான் பசங்க கூட சந்தோஷமாக இருந்துட்டா அப்புறம் உன் கூட வாழணும், இந்த வீட்டுக்கு வரணும், மயுவை ஏற்றுக்கணுன்ற எண்ணம் கோபி மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கூட வராது. கோபி மாப்பிள்ளை உன் கூட சந்தோஷமாக வாழணும்னா நீ கோபி மாப்பிள்ளையை போய் தினமும் பார்க்கணும். நீ சமைச்சு சாப்பாடை கொண்டு போய் கோபி மாப்பிள்ளைக்கு கொடு. அவர் அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவார். உன் மேலே ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உன் மேலே கோவமாகவே இருந்தாலும் பெருசாக எதையும் எடுத்துக்காம நீ அவர் மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தா கண்டிப்பாக இங்கே கோபி மாப்பிள்ளை மனசு மாதிரி வந்துடுவார். அதுக்கு நீ தான் பாசமாக மாப்பிள்ளை கிட்ட நடந்துக்கணும். இங்கே வீட்டில் பேசுகிற மாதிரியும் வீட்டில் மாப்பிள்ளையை எதிர்த்து பேசி திட்டுற மாதிரியெல்லாம் பாக்கியாவோட வீட்டில் போய் மாப்பிள்ளை கிட்ட அப்படிலாம் நீ பேசாத. அவர் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. அதனால நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே அழுதுகிட்டே இருக்கிற ராதிகா கிட்ட இங்கே கமலா சொல்கிறாங்க. உடனே ராதிகாவும் இன்னைக்கு கோபியை போய் பார்த்தோம். ஆனால் கோபி நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். அதனால் மறுபடியும் போய் பார்க்கணும். அம்மா சொல்கிறது தான் சரி. கோபி அந்த பாக்கியா வீட்டில் இருக்கவே கூடாது. பாக்கியாவாக இருக்கட்டும், இங்கே ஈஸ்வரி அத்தையாக இருக்கட்டும், கோபியை அங்கேயே தான் இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க, திட்டம் போடுறாங்க. அதை நடக்க விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ராதிகா மறுபடியும் கோபியை போய் பார்க்க போகிறாங்க. இங்கே ராதிகா பாக்கியாவோட வீட்டுக்கு வர்றது ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனாலும் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி கோபிக்கிட்ட இங்கே ராதிகாவை பேச வைக்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி. இங்கே ராதிகாவும் கோபியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே போதும்னு பாக்கியலட்சுமி நினைக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரியோ என் பையன் கோபி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மனசு மாறிக்கிட்டே வரான். இந்த ராதிகா வேற இடையில பேசணும்னு சொல்லி என் பையன் மனசை மாத்திரக்கூடாது. இந்த கோபி ராதிகாவை மறந்துட்டு பாக்கியாவோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டு கோபியும் பாக்கியாவும் இந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு எவ்வளோ நல்லா இருக்கும். அதுவும் என் பேரம்பேத்திங்களோட நான் இங்கே ரொம்ப நிம்மதியாக இருப்பேன். ஆனால் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் ராதிகா தினமும் என் பையன் கோபியை பார்க்க வேற வந்துடுறாளே அப்படின்னு கோவத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி. இங்கே கோபி ராதிகாவை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாரு. பரவாயில்ல ராதிகா, இங்கேயாவது என்னை நீ பார்க்க வந்தியேன்னு சொல்ல. என்ன கோபி இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உங்களை நான் பார்க்க வந்தேன். உங்கள் அம்மா தான் என்னை திட்டி நீ ஒன்றும் என் பையனை பார்க்க வேண்டாம், ஒன்னால தான் அவன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிட்டாங்க. ஆனால் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு நேற்று கூட வந்தேன். ஆனால் உங்கள் அம்மா என்னை திட்டி அனுப்பிட்டாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் என் வீட்டுக்காரர், நான் தான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை கவனிச்சுக்கணும். என்னை பற்றி நீங்கள் தான் யோசிக்கல. அதுக்காக உங்களை பற்றி நான் யோசிக்காமல் இருக்க முடியுமா? அதுக்காக தான் நான் மறுபடியும் உங்களை பார்க்க வந்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் என் அருமை தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம வீட்டுக்கு வந்திருந்தா நான் ஏன் கோபி உங்கள் அம்மா முன்னாடி அவமானப்பட்டு நிற்க போகிறேன்? பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்துருங்க கோபி அப்படின்னு கூப்பிடுறாங்க ராதிகா. உடனே கோபியும் ராதிகா பேசுகிற எதையும் பெருசாகவே கவனிக்காமல் கோபி சொல்கிறாரு, ராதிகா நீ பொறுமையாயிரு. எங்கள் அம்மாவுக்காக தான் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்தேன். கொஞ்ச நாள் எங்கள் அம்மாவுக்காக இங்கே இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகிறேன். அது வரைக்கும் நீ மயுவை நல்லபடியாக பார்த்துக்கோ. நான் மயுவை கேட்டதாகவும் சொல்லு அப்படின்னு ராதிகாவுக்கு புரிய வச்சுட்டு இங்கே கோபி பேச ஆரம்பிக்கிறாரு. ராதிகா, இத்தனை நாள் நான் பாக்கியாவை பற்றி புரிஞ்சுக்காம தப்பாகவே நினச்சிருக்கேன். பாக்கியாவோட அருமை பெருமை என்னன்னு இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரிய வந்தது. பாக்கியாவுக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருப்பேன். பாக்கியாவோட ஹோட்டல் நல்லபடியாக நடக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் பாக்கியா அது எல்லாத்தையுமே சமாளித்து இப்போ அந்த ஹோட்டலில் நல்லபடியாக ஒவ்வொரு ஆர்டரையும் செஞ்சிட்ருக்கா. பாக்கியாவோட திறமை வேறு யாருக்குமே வராது. பாக்கியா படிக்கலை, திறமை இல்லாதவன்னு நானே பாக்கியாவை ரொம்ப அவமானப்படுத்தியிருக்கேன். ஆனால் இப்போ தான் எனக்கு பாக்கியா என்னெல்லாம் செய்கிறான்றதே புரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? பாக்கியா மாதிரி யாராலையுமே இருக்க முடியாது அப்படின்னு பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேச கோபியை பார்க்க போன ராதிகாவுக்கு இப்படி கோபி மனசு மாதிரி பாக்கியாவை பற்றி பேசுகிறாரேன்னு ஒரு பக்கம் குழப்பமாக இருந்தாலும் கோபி பேசுகிறது எதுவுமே ராதிகாவுக்கு பிடிக்கவே இல்லை. இப்போவே எனக்கு புரியுது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த பாக்கியலட்சுமி தான். தான் வீட்டுக்கு கோபியை கூட்டிகிட்டு இங்கே நிரந்தரமாக கோபியை அவங்க வீட்டில் இருக்க வைக்கிறதுக்காக கோபியோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியாவும் ஈஸ்வரியத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இது புரியாமல் நான் வேற கோபி இன்னும் கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு வரட்டும்னு நினச்சது பெரிய தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோபி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப கோபமான ராதிகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே கோபி நினைக்கிறாரு, ராதிகாவுக்கு எப்பயுமே வேலை, என்னை கவனிக்கணும்னு கூட அவளுக்கு தோணாது. நான் பேசுகிறத கூட கேட்காம கோவமாக கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் பாக்கியாவை பற்றி ரொம்பவே பெருமையாக நினைக்கிறாரு கோபி.
கோபி பேசின பேச்சால ரொம்பவே கோவமா போன ராதிகா ஒரு பக்கம் அவங்களுக்கு அழுக வருது, இன்னொரு பக்கம் கோபி பேசினதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே கோவமா இருக்காங்க ராதிகா. ராதிகா வீட்டுக்கு போயிட்டு கமலா கிட்ட சொல்கிறாங்க, என்னம்மா இது, கோபி ரொம்ப மனசு மாறிட்டாரு. அது மட்டும் இல்லைம்மா, அங்கே கோபி என்னை பற்றியும் மயுவை பற்றியும் பேசினதை விட பாக்கியாவை பற்றி பேசினது தான் ரொம்ப அதிகம் தெரியுமா. என்னை பற்றி கொஞ்சம் கூட கோபிக்கு அக்கறையே இல்லாமல் இருக்காரு. பாக்கியாவோட பெருமையை தான் பேசிக்கிட்டே இருக்காரு. நீ சொன்னதெல்லாம் சரிதாம்மா, வேணும்னே பாக்கியா திட்டம் போட்டு தான் கோபி அங்கே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எனக்கு என்னவோ தோணவே இல்லை கோபி இந்த வீட்டுக்கு வருவாருன்னுட்டு. இனி கோபியை பார்க்க நான் போக வேண்டான்னு முடிவெடுத்திருக்கேம்மா. இனி கோபி அந்த வீட்லேயே இருக்கட்டும். என் அருமை தெரியாத கோபி இங்கே வந்து என்னம்மா செய்ய போகிறாரு. பாக்கியா மேலே அவ்வளோ கோவமாக அந்த கோபி இப்போ எவ்வளோ மனசு மாறி பாக்கியா மேலே பாசமாக இருக்காருமா. இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வீட்டில் உள்ளவங்க கோபியோட மனசை மாற்றிட்டாங்கம்மா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே கமலா கிட்ட சொல்லி ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் பாக்கியா மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் பாக்கியா வேணும்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. பாக்கியா என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டே இருக்க உடனே கமலா சொல்கிறாங்க, இனியும் நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது ராதிகா. அந்த ஈஸ்வரி அம்மா நம்ம மாப்பிள்ளையோட மனசை மாற்றி அங்கேயே இருக்க வைக்கிறத விட்டுட்டு நாம் உன் அண்ணன்கிட்ட சொல்லுவோம். உன் அண்ணன் சந்துருக்கு தெரிஞ்ச நிறைய போலீஸ்லாம் இங்கே தானே இருக்காங்க. அவங்க மூலமாக ஈஸ்வரி அம்மாவுக்கு சரியான ஒரு பாடம் புகட்டினா மட்டும்தான் கோபி மாப்பிள்ளையை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியும். அவங்க நினச்ச மாதிரிலாம் நம்ம இருந்தோன்னு வை அமைதியா, அப்புறம் மாப்பிள்ளை உனக்கு இல்லை, பாக்கியாவும் மாப்பிள்ளையும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இந்த யாருமே இல்லாமல் இந்த வீட்டில் மயு கூட தனியாகவே இருக்க வேண்டியதாக போயிடும். நான் ஒரு முடிவெடுக்கிறேன், நீ கோவமாக இருக்க. அதனால் மாப்பிள்ளையை இத்தனை நாள் பாக்கியா வீட்டில் நம்ம இருக்க வச்சதே பெரிய தப்பு தான். நான் அங்கே போனாலும் மாப்பிள்ளையை பார்க்க விடாமல் ஈஸ்வரி அம்மா அந்த பேச்சு பேசுகிறாங்க. உன்கிட்ட மாப்பிள்ளை பாசமாக பேசுவாருன்னு ஒன்று அனுப்பி வச்சா உன்கிட்ட பாக்கியாவை பற்றி இவ்வளோ பாசமாக பேசியிருக்காருன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வரவே வராது. நானே ஒரு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு கமலா சொல்லிட்டு உடனே ராதிகாவோட அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க கமலா. இங்கே கமலா ராதிகாவை பற்றி சந்துருக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. எப்படியாவது போலீஸை அனுப்பி ஈஸ்வரி அம்மா வீட்டில் இருக்கிற கோபி மாப்பிள்ளைய ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழ நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தான் ஆகணும் சந்துரு. அதுக்காக நீ தான் இந்த உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் சந்துரு அனுப்பின போலீஸும் ராதிகாவோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இங்கே உடனே கமலாவும் நடந்த எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. என் பொண்ணு ராதிகா கோபி மாப்பிள்ளையை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நாங்கள் எல்லாருமே சம்மதிச்சு தான் இந்த கல்யாணம் நடந்தது. ஆனால் கோபி மாப்பிள்ளையோட அம்மா இங்கே ராதிகாவை மருமகளாக ஏற்றுக்காமல் கோபி மாப்பிள்ளை கூட வாழ விடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. இப்போ கூட பாக்கியா கிட்ட டிவோர்ஸ் ஆகி தான் இங்கே ராதிகாவுக்கு கல்யாணம் நடந்தது. ஆனால் மறுபடியும் அந்த பாக்கியா வீட்லேயே அங்கே கோபி மாப்பிள்ளை இருக்காரு. இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. ராதிகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாச்சுன்னு சந்தோஷத்தில் இருந்தா இங்கே ராதிகாவையும் கோபி மாப்பிள்ளையும் பிரிக்கிறதுக்காக கோபி மாப்பிள்ளையோட அம்மா ஈஸ்வரியும் அந்த பாக்கியாவும் ரொம்ப பெரிய திட்டம் போட்டுட்ருக்காங்க. என் பொண்ணை மருமகளாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, கோபி மாப்பிள்ளை என் வீட்டுக்கு வரணும், என் பொண்ணு கூட சந்தோஷமாக வாழணும், அதுக்கு நீங்கள் தான் எப்படியாவது உதவி செய்யணும்னுட்டு வந்த போலீஸ்கிட்ட கமலாவும் ரொம்பவே சொல்லி அழுகிறாங்க. உடனே அங்கே வந்த போலீஸும், கவலைப்படாதீங்க, சந்துரு இதை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ராதிகா நீ வாமா, அங்கே போய் என்ன ஏதுன்னு கேட்போம். உங்கள் கோபியை மறுபடியும் உங்கள் வீட்டுக்கே வர வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கமலா ராதிகா போலீஸ்னு எல்லாருமே அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறாங்க. இனியாவும் கோபியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே போன போலீஸும், இங்கே யாருமா ஈஸ்வரி, வெளியில் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது உடனே இனியா சொல்கிறாங்க, அப்பா யாருன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி வந்து மெதுவாக பார்க்குறாரு. போலீஸோட ராதிகா கமலா 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. இங்கே கோபிக்கு என்ன சொல்லனே தெரியல. என்னாச்சு ராதிகா, எதுக்காக உங்கள் அம்மா போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்க உடனே ஈஸ்வரி வெளியில் வந்து எப்பயும் போல் சத்தமாக பேசுகிறாங்க. என்ன கோபி கேள்வி கேட்டுட்ருக்க? உன்னை இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் இது எல்லாமே இந்த ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் போட்ட திட்டமாக இருக்கும். நீ இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கக்கூடாது இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க, அதனால தான். அப்படி தானே ராதிகா அப்படின்னு சொல்ல உடனே கமலா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, என் வீட்டு மாப்பிள்ளை எங்கள் வீட்டில் ராதிகா கூட சந்தோஷமாக இருக்காமல் இந்த பாக்கியா வீட்டில் வந்து இருக்கிறதெல்லாம் சரியான, நீங்களே கேளுங்க மேடம், இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஈஸ்வரி அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க கமலா. இப்படி செஞ்சால் இந்த விஷயத்த போலீஸ் வரைக்கும் கொண்டு போவேன்னு நான் சொன்னாலும் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, யார் வந்தாலும் என் பையனை இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லி அந்த பேச்சு பேசுகிறாங்க இந்த ஈஸ்வரி அம்மா. நீங்களே கேள்வி கேடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும், வேற என் பையனை நான் ஒன்றும் இங்கே கூட்டிகிட்டு வரல, அவன் நான் விருப்பப்பட்டு தான் என் வீட்டுக்கு வந்திருக்கான், வேணும்னா அவனை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அவன் ராதிகா கூட வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்திருக்கான். என் பையனுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே பாக்கியா தான் மேடம் உதவி செஞ்சா. இந்த ராதிகா என் பையன் கோபி
மேலே இருந்த கோவத்தில் அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அப்படியே விட்டுட்டா. மறுபடியும் எப்படி யாரை நம்பி அங்கே கோபி ராதிகாவோட வீட்டுக்கு போவா? என் பையன் கோபி என் கூடயே இருக்கட்டும். ராதிகா இந்த கோபியை நல்லபடியாக கவனிச்சிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த போலீஸும், என்னம்மா என்கிட்டயே இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க? இங்கே உங்கள் பையன் கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா எங்கே இருக்கணும் அவர்? உங்கள் வீட்டு பக்கம் வரதெல்லாம் சரிதான், உங்களை பார்க்க வரலாம், அவரோட பசங்களை பார்க்க வரலாம். ஆனால் எந்த உரிமையில் பாக்கியா வீட்டில் வந்து அவர் தங்கியிருக்காரு? இதெல்லாம் ரொம்ப தப்புமா. இங்கே மருமகனா அது ராதிகா தான், அதை புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், இவங்க யாருன்னு கேட்க, பாக்கியா ஏன் மருமக? அதே எப்படி ராதிகாவை ஏன் மருமகளாக ஏற்றுக்க முடியும்? பாக்கியா தான் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறா. என் பையன் என் வீட்லேயே இருக்கட்டும் மேடம். இந்த ராதிகாவோட அம்மாவும் வீட்டில் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தால் தான் கோபி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான். இனி இந்த ராதிகாவையும் கமலாவையும் நம்பி என் பையனை அங்கே அனுப்புறதை நாங்கள் தயாராகவே இல்லை. பாக்கியா நீயும் சொல்லு பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதுக்குடனே பாக்கியாவும், அத்தை நீங்கள் செய்கிறது தப்பு. ராதிகாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது கோபியை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. நீங்கள் தான் தேவையில்லாமல் உங்கள் பையனை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு நான் நல்லா பார்த்துப்பேன்னு சொல்கிறீங்க. மேடம் இப்பயும் நான் சொல்கிறேன், நீங்கள் பேசாமல் ராதிகாவோட வீட்டுக்காரரை அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைங்க. இதில் நான் எதுலேயுமே சம்மந்தப்படலை, நான் இதில் தலையிடவும் மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி கோபிக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இனி இவருடைய எந்த விஷயத்துலையும் நான் தலையிட மாட்டேன் மேடம். இது எல்லாத்துக்குமே காரணம் ராதிகா சொன்ன மாதிரி எங்கள் அத்தை தான். அதனால் கோபியை நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். கோபியை ராதிகா நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. கோபியவும் ராதிகாவையும் பிரிக்கணும்னு எங்கள் அத்தை வேணால் திட்டம் போடலாம். ஆனால் இதை நான் அப்படி யோசிக்கவே இல்லை. ராதிகா நீங்கள் கோபியை கூட்டிகிட்டு போங்க ராதிகா, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ராதிகா அப்படின்னு பாக்கியா பேசும்போது உடனே போலீஸும், என்ன கோபி சார் நீங்கள் வந்து பாக்கியா வீட்டில் இருந்துக்கிட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறீங்க? உங்கள் மனைவி யார்? ராதிகா தானே? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே அவங்க வீட்டுக்கு போயிருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? ராதிகா தான் உங்கள் மனைவி, நீங்கள் அவங்க வீட்டில் தான் இருக்கணும். உங்கள் அம்மாவையும் உங்கள் பசங்களையும் அப்பப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இது இல்லை. ராதிகா கூடயும் கமலாம்மா கூடயும் கிளம்பி போங்க. இங்கே இருந்தீங்கன்னா அப்புறம் பிரச்சனை அதிகமாயிரும். சொல்கிறது புரியுதா கோபி அப்படின்னு வந்த போலீஸும் ஈஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே கோபிக்கிட்ட சொல்லும்போது உடனே கோபி சொல்கிறாரு, அம்மா இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் பாக்கியாவோட வீட்டுக்கு வரலன்னு. நான் இங்கே வந்தது பாக்கியாவுக்கும் பிடிக்கலம்மா. அது மட்டும் இல்லாமல் நான் தான் இங்கே இருந்துட்டேனே, என் பசங்க கூடயும் சந்தோஷமாக இருந்துட்டேன். பிரச்சனை அதிகமாகாமல் நான் பேசாமல் ராதிகாவோட வீட்டுக்கே கிளம்பி போகிறேம்மா அப்படின்னு கோபி சொல்லும்போது உடனே இங்கே ஈஸ்வரி, என்ன கோபி நீயும் இப்படி ஒரு முடிவெடுத்தா என்னன்னு சொல்கிறது? நீ நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல சாப்பாடை சாப்பிட்டாதான் நீ உன் வேலையெல்லாம் பார்க்க முடியுன்றதுக்காக தான் நீ என் கூடயே இருன்னு உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ராதிகா மேலே நம்பிக்கை வச்சா நீ போகிற, போலீஸ் வந்ததால் தானே நீ மனசு மாதிரி போகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போலீஸ்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்கிறாங்க, இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நாங்களே பேசிக்கிறோம். நான் கண்டிப்பாக ராதிகாவோட வீட்டுக்கு போகிறேன். ஆனால் இங்கே இப்போதைக்கு பெரிய பிரச்சனை செஞ்சிடாதீங்க. பாவம் பாக்கியா இத்தனை நாள் பாக்கியாவுக்கு நான் செஞ்ச பிரச்சனை வரைக்குமே போதும். அதனால் பாக்கியாவும் எங்கள் அம்மாவும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. நாங்களே பேசிக்கிறோம் மேடம், நீங்கள் இதில் தலையிட வேண்டாம். நீங்கள் கிளம்புங்க மேடம், நான் கண்டிப்பாக ராதிகாவோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். என் அம்மா கூட பாக்கியாவோட வீட்டில் இருக்கவே மாட்டேன். என்னால் பாக்கியாவுக்கு இனி எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு புரிய வச்சு சமாதானப்படுத்தி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஆனாலும் கமலா சொல்கிறாங்க, ஆனால் கோபி மாப்பிள்ளை மட்டும் எங்கள் வீட்டுக்கு வரலன்னா மறுபடியும் போலீஸ் வருவாங்க ஈஸ்வரியம்மா, நீங்கள் எங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, நீங்களா பேசுங்க, உங்கள் மாப்பிள்ளை அங்கே வீட்டுக்கு வரலன்னா மறுபடியும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் இதுக்கு உண்டான எல்லாத்தையுமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரி, என்ன கோபி இந்த ராதிகா இப்படியெல்லாம் செய்கிறா பாரு, நம்மளை அவமானப்படுத்தணும்னு வேணும்னே போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கா. மறுபடியும் இந்த ராதிகா வேணும் நீ நினச்சின்னா அம்மாவை மறந்துரு, அம்மாவை பார்க்க நீ வரவே வராத கோபி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியாவும், அத்தை என்ன பேசுகிறீங்க, புரிஞ்சு பேசுங்க அத்தை. நீங்கள் மட்டும் கோபியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா கோபி ராதிகாவோட வீட்டுக்கு போயிருப்பாரு, அவங்க சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அவங்கள பிரிக்கணும்னு வேணும்னே தானே கோபி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க. உங்களால் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. போலீஸ் வீடு தேடி வந்திருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் தேவையா? பேசாமல் உங்கள் பையனை நீங்கள் அனுப்பி வைங்க. தேவையில்லாத ஒரு முடிவெடுத்து என் பேச்சையும் கேட்காம நீங்கள் இருக்க போய் தான் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது. சொன்னதை கொஞ்சம் கேட்டிருந்தா போலீஸ் வீடு வரைக்கும் வந்திருப்பாங்களா பேசாமல் உங்கள் பையனை அனுப்பிடுங்க, இங்கே ஒன்றும் கோபி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நம்ம மதர்ஸ் லவ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே கமலா சொல்கிறாங்க, கோபி மாப்பிள்ளை கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் ராதிகாவுக்கு இல்லாத உரிமை உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இருக்கா? நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? ராதிகா மயும் 2
பேரும் அழுதுட்ருக்காங்க நீங்கள் அந்த வீட்டுக்கு வரலன்னுட்டு. ஆனால் உங்களுக்கு உங்கள் குடும்பம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ கூட ராதிகாவை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக பாக்கியாவோட வீட்டிலேருந்து ராதிகா முக்கியம்னு வந்தீங்க. இப்போ மறுபடியும் உங்கள் பசங்களோட சந்தோஷமாக இருக்கணும்னு ராதிகா வேண்டான்னு பாக்கியாவோட வீட்டில் போய் இருக்கீங்க. என்ன மாப்பிள்ளை நீங்கள் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க போல். ராதிகா உங்களுக்கு முக்கியமே இல்லை போலையே. கிளம்புங்க மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கமலா ரொம்ப கோவமாக எங்கள் கோபியை கூப்பிடுறாங்க. உடனே கோபி, ராதிகா நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல. எங்கள் அம்மாவை அவமானப்படுத்த போலீஸோடு வந்து நிற்கிற, உனக்கு நீ ஏன் இப்படிலாம் செஞ்ச? நான் தான் சொன்னேன்ல கொஞ்ச நாளையில் நம்ம வீட்டுக்கு வருவேன்னுட்டு. அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்க. ஏன் ராதிகா இப்படி செஞ்ச? அன்னைக்கு நான் ஃபோன் பண்ணப்ப என் மேலே அக்கறையும் பொறுப்பும் இருந்திருந்தா ஃபோனை எடுத்து எனக்கு உதவி செய்ய நீ முதல்ல வந்திருப்ப. ஆனால் என் மேலே உள்ள கோவத்தில் நீ ஃபோனை எடுக்கவும் இல்லை, எனக்கு உதவி செய்ய வரவும் இல்லை. பாக்கியா தானே வந்து நின்னா. பாக்கியாவுக்கு எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன். பாக்கியா ஹோட்டல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ நான் செஞ்சுருக்கேன். ஆனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை என்னால் முடியலன்னு உடனே பாக்கியா தானே வந்து உதவி செஞ்சா. அப்படி இருக்கும்போது பாக்கியாவையும் எங்கள் அம்மாவையும் அவமானப்படுத்தணும்னு போலீஸை வேற கூட்டிகிட்டு வந்திருக்கிறியே, என்ன ராதிகா நீ? படிச்சிருக்கையே தவிர்த்து எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு எதுவுமே தெரியல. நீ ஏன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தா நீ என்னை வந்து பார்த்து மன்னிப்பு கேட்டிருக்கணும். நானா மனசு மாறி வீட்டுக்கு வர வரைக்கும் நீ பொறுமையாக இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு உங்கள் அம்மா பேச்சை கேட்டு இப்படி போலீஸை கூட்டிகிட்டு வந்து என் குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டல. என் பசங்களை கூடயும் என் அம்மா கூடயும் நான் இருக்கிறது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்காக தானே ராதிகா இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்க. நீயும் மையவும் ஒத்துமையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி தானே எனக்கும் என் பசங்க கூடயும் என் அம்மா கூட இருக்கணும்னு எனக்கும் தோணும். அதில் என்ன தப்பு இருக்குது ராதிகா? எப்பயும் என் பசங்களை பற்றி பேசினாலும் உனக்கு பிடிக்கிறதில்ல. என் அம்மாவை பார்க்க போகிறேன்னு சொன்னால் கூட உனக்கு பிடிக்கிறதில்ல. வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சு என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசி பேசி என்னை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நான் போனேன்னா அதுக்கு காரணமே நீதான் ராதிகா. உன்னை நான் கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். பாக்கியாவோட அருமை தெரியாமல் நீ தான் பெரிய வேலை செய்கிற, நல்லா படிச்சிருக்க, பொறுப்பாக நடந்துக்கிறேன்னு ஓ மேலே ஆசைப்பட்டு நான் கல்யாணம் பண்ணினேன். அது எல்லாமே தப்புன்னு எனக்கு புரிய வந்துருச்சு. இப்போ தான் பாக்கியாவோட அருமை பெருமை என்னன்னு புரிஞ்சு இந்த வீட்டில் இருக்கலான்னு கூட எனக்கு தோணுது தெரியுமா? உன்னை பார்க்கணும், உன் வீட்டுக்கு வரணுன்ற கொஞ்சம் கூட எண்ணமே எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீ என்கிட்ட அவ்வளோ கோவமாக நடந்துக்கிட்டதும் என்னை புரிஞ்சுக்காம நீ இருக்கிறதும் தான் காரணம். பாக்கியாவோட வீட்டில் இருக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே இங்கே என் பொண்ணு இனியா சொன்ன மாதிரி எனக்கு சந்தோஷமே இல்லாமல் ஆயிடுச்சு. என் பசங்களோட இருந்த நாட்கள் மட்டும்தான் எனக்கு நினப்பில் இருந்தே ஞாபகத்தில் இருந்ததே தவிர்த்து உன் கூட வாழணுன்ற எண்ணமே எனக்கு வர வர இல்லாமல் போயிடுச்சு ராதிகா. பாக்கியாவை பற்றி அப்போவே நான் புரிஞ்சிருந்தா பாக்கியா கூட நல்லபடியாக வாழ்ந்திருப்பேன். கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு இங்கே ரொம்ப கோவத்தில் இருந்தாலும் தான் நினச்ச எல்லாத்தையுமே ராதிகா முன்னாடி சொல்லி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு கோபி. உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இப்போ அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது உங்கள் மேலே. நீங்கள் என்னை பற்றி புரிஞ்சுக்கவும் வேண்டாம், என் அருமையை நீங்கள் தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். பக்கத்தில் இருக்கும்போது என்னை திட்டி அவமானப்படுத்தின நீங்கள் இப்போ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் பசங்களை நீங்கள் பார்க்க வரலாம், உங்கள் அம்மாவுடைய தேவைகளை நீங்கள் வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் வாழ வேண்டியது ராதிகா கூட தான். ராதிகாவை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண நீங்கள் என்ன ஏமாத்துற மாதிரி அவங்களையும் ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. அவங்க வீட்டுக்கே போய் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. உங்களால் இனி என் வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. புரியுதா கோபி? நீங்கள் அழுதாலும் சரி, நீங்கள் என்னை பற்றி நினச்சாலும் சரி, அதை பற்றி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் என் வேலையை மட்டும்தான் பார்க்க போகிறேன். என் பசங்களுக்காகவும் என் அத்தைக்காகவும் மட்டும்தான் நான் வந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்ருக்கேன். உங்களுக்கு இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கிளம்பலாம் கோபி அப்படின்னு பாக்கியாவும் கோவமாக சொல்லிடுறாங்க. வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டே கோபியும் என்ன செய்யன்னு தெரியாமல் ராதிகாவோட வீட்டுக்கே கிளம்புறாரு. இதை பார்த்த ஈஸ்வரி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என் பையனை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சேன், மறுபடியும் ராதிகாவோட வீட்டுக்கே போகிறானே, அங்கே போனாவே கோபிக்கு என்ன நடக்கும்ன்ற பயம்தான் எனக்கு இருக்குது. இந்த ராதிகா ஒழுங்காக கோபிக்கு சமைச்சு தரமாட்டா, தேவையானதெல்லாம் செய்ய மாட்டா. அப்படி இருக்க போய் தானே என் பையன் இப்படி இருக்கான்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க ஈஸ்வரி. வேற வழி இல்லாமல் உடனே கமலா சொல்கிறாங்க, ராதிகா இப்போ கோவப்படாத, மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னதே பெருசு தான். மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேச வேண்டியதை பேசிக்கலாம். ஏற்கனவே மாப்பிள்ளை மேலே ரொம்ப கோவமாக இருக்க போய் தான் மாப்பிள்ளை இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. பார்த்தல, பாக்கியாவோட அருமை பெருமை அவருக்கு புரிஞ்சிருச்சான். உன்னை பற்றி அவருக்கு வந்து அவ்வளோ கோவத்தில் இருக்காரு. நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அப்புறமா மெதுவாக பேசி புரிய வச்சுக்கோ, சமாதானப்படுத்து. நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். நீ தனியாக மையு கூட இருக்கும்போது என்னால் தாங்கிக்க முடியல ராதிகா, புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்லி இங்கே கோபி பேசின பேச்சுக்கு ரொம்பவே கோவத்தில் இருந்த ராதிகாவை
சமாதானப்படுத்தி கோபியவும் ராதிகாவோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க கமலா. கோபி ரொம்ப கோவமா ராதிகாவோட வீட்டுக்கு போக மயு பார்த்துட்டு, அப்பா வந்துட்டீங்களா, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு உங்க பசங்க உங்க அம்மா தானே முக்கியம், அதனால தானே பாக்கியா ஆண்டி வீட்டுக்கே போயிட்டீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்னை பார்க்க வருவீங்கன்னு அவ்வளோ ஆர்வமா இருந்தேன், நீங்க வராமையே இருந்துட்டீங்களப்பா அப்படின்னு சொல்ல, இல்லம்மா மயு, உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தானே இப்போ வந்திருக்கேன், நீ கவலைப்படாதம்மா, நீ போய் படி, அப்பா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா உன்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்கப்பா, நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, உங்களை பக்கத்துலேருந்து நல்லா பார்த்துக்குறோம்ப்பா அப்படின்னு மயு ரொம்ப சந்தோஷமாக கோபிக்கிட்ட பேசுகிறாங்க. உடனே கமலா, என்ன மாப்பிள்ள பாக்கியாவோட வீட்டில இருந்து அப்படியெல்லாம் பேசிட்டீங்க, ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்போ நீங்கள் சந்தோஷமாகவே இல்லையா, ஏன் மாப்பிள்ள இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, ராதிகா உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா தெரியுமா, இந்த வீட்டுக்கு நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சி ராதிகா சாப்பிடவே இல்லை, ஒழுங்காக தூங்காமல் அழுதுகிட்டே இருந்தா, உங்களை பற்றின ஞாபகம் மட்டும்தான் ராதிகாவுக்கு இருந்தது, இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, நாங்கள் எல்லாரும் உங்களை நல்லா பார்த்துப்போம், ராதிகா மேலே உங்களுக்கு கோபம் இருக்கிறதெல்லாம் சரிதான், ஆனாலும் ராதிகாவை பிரிஞ்சு போயிடலாம், பாக்கியாவோட வீட்டிலையே இருந்துடலாம், அம்மாவும் என் பசங்களும் தான் முக்கியம்னு நீங்கள் எடுத்த முடிவெல்லாம் சரியே இல்லை மாப்பிள்ள, அப்படி உங்களுக்கு பாக்கியா தான் முக்கியம்னா அங்கேயே இருந்திருக்கலாம், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்படி அளவச்சிருக்க வேண்டாமே மாப்பிள்ள, உங்களையே நம்பிட்டு இருக்க ராதிகாவையும் மையவையும் பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் எப்பயுமே பாக்கியா குடும்பத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க மாப்பிள்ள, இதெல்லாம் சரியே இல்லை, இனியாவது ராதிகாவை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழுங்க, உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்களா, ராதிகாவோட அம்மாவாக இருந்து என்னால் இதுதான் செய்ய முடியும், ஆனாலும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ராதிகாவை நீங்கள் தானே கண் கலங்காமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் மாப்பிள்ள, புரிஞ்சு நடந்துக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கமலாவும் சமைக்கிறதுக்காக போயிடுறாங்க. உடனே ராதிகா கோபி கிட்ட அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. கோபி, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, அதான் எங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டேன், நீங்கள் அவங்கெல்லாம் வந்தால் தான் என் வீட்டுக்கு வருவீங்கன்னு நினச்சேன், உங்களையும் என்னையும் பிரிக்கணும்னு உங்கள் அம்மா நினைக்கிறாங்க, நீங்கள் என்னடானா பாக்கியாவை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க, என்ன செய்யன்னு தெரியாமல் தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் கோபி, நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க கோபி, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்க, நாங்கள் எல்லாரும் உங்களை நல்லபடியாக பார்த்துப்போம் கோபி, என்னை மன்னிச்சிருங்க கோபி அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க. உடனே கோபி சொல்கிறாரு, நீ என்ன சொன்னாலும் நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு ராதிகா, என்னை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சி எங்கள் அம்மா பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் நீ என்னை இங்கே கூட்டிகிட்டு வரதுக்கு போலீஸை கூட்டிகிட்டு வந்து என் அம்மாவையும் ராதிகா பாக்கியாவையும் நீ ரொம்ப அவமானப்படுத்திட்ட ராதிகா, உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது, நீ என்ன சொன்னாலும் சரி, என் மனசில் பாக்கியா மட்டும்தான் இருக்கா, பாக்கியாவோட அருமை தெரியாமல் இத்தனை நாள் பாக்கியாவை நான் ஒதுக்கி வச்சு எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன், பாக்கியா நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடாது, நல்லபடியாக அவள் வந்து சம்பாதிக்கக்கூடாது, பிள்ளைங்களை பார்த்துக்கக்கூடாது, குடும்பத்தை நடத்தக்கூடாதுன்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், பாக்கியா மாதிரி என்றைக்கும் உன்னால் வரவே முடியாது, பாக்கியாவோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ராதிகா அப்படின்னு ராதிகா கிட்ட ரொம்பவே கோவமாக பேசிட்டு, பாக்கியாவை நான் பிரிஞ்சிருக்கக்கூடாது, குடும்பமாக பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துருக்கணும், என் பசங்க தான் முக்கியம்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கணும், நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான், பாக்கியா எப்பயுமே நல்லா இருக்கணும், என் அப்பா அம்மா வேண்டாம், என் பசங்க வேண்டாம் அப்படின்னு பாக்கியாவும் வேண்டாம்னு நினச்சி ராதிகாவை கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு இப்போதான் எனக்கு புரிய வந்திருக்குன்னு சொல்லி பாக்கியாவை நினச்சி ரொம்பவே கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு கோபி. கோபி இப்படி மனசு மாறி பாக்கியாவை புரிஞ்சுக்கிட்டு என்ன இவ்வளோ திட்டி அவமானப்படுத்துறாருன்னு கோபி மனசு மாறி பாக்கியா மேலே ரொம்பவே பாசமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் என்ன செய்யனே தெரியாமல் இருக்கிறாங்க ராதிகா.